வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் HTML ஃபார்ம்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HTML ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது HTML இருக்கிற மிக முக்கியமான ஒரு டேக். இந்த ஃபார்ம் டேகை யூஸ் பண்ணி நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். இந்த ஃபார்ம் டேக் மூலமா யூசர் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ற எல்லா டேட்டாவையும் பெரும்பாலும் சர்வருக்கு ப்ராசஸ் பண்றதுக்காக அனுப்புவோம். HTML யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாவை யூசருக்கு காட்ட முடியும். அதே சமயத்தில் சில இடங்கள்ல யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி ஃபர்தரா நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த HTML ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணப்படும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி எந்த ஒரு சைட் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல நம்ம ஒரு எண்ட் யூசர் போகும்போது லாகின் பண்ண சொல்லும். அந்த லாகின் டீட்டெயிலை யூசர் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணி லாகின்னு கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டாவை சர்வருக்கு அதை எடுத்துட்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணி அவரை வேலிடேட் பண்ணி அடுத்த பேஜுக்கு கொண்டு போய் விடும். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நாம இந்த HTML ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். இந்த HTML ஃபார்மை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பல்க் யூசர் இன்புட் டேட்டாவை நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ வெறுமனே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் திங்க் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து ஒரு 20-30 இன்புட் நம்மகிட்ட வாங்குவாங்க. அந்த மாதிரி பல்க் ஆஃப் இன்புட் டேட்டாவெல்லாம் இந்த ஃபார்ம் டேட்டா யூஸ் பண்ணி நம்மளால் சிம்பிளாக சர்வருக்கு அனுப்ப முடியும். இந்த HTML ஃபார்முடைய சின்டாக்ஸ் வெரி சிம்பிள். ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் டேக், ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு எண்ட் டேக், இதுக்கு நடுவில் ஒரு ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் நம்ம போடணும். இதில் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா ஒரு லேபிளாக இருக்கலாம், ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கலாம், ரேடியோ பட்டனாக இருக்கலாம், செக் பாக்ஸாக இருக்கலாம், ட்ராப் டவுனாக இருக்கலாம், டெக்ஸ்ட் ஏரியாவாக இருக்கலாம், அப்புறம் ஒரு சப்மிட் பட்டனாக இருக்கலாம், ரீசெட் பட்டனாக இருக்கலாம். எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சாம்பிள் ஃபார்ம் டேக் கோடு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேக் நம்ம ப்ரௌசரில் ரெண்டர் ஆச்சுன்னா நமக்கு இப்படி தான் தெரியும். ஸோ இந்த கோடு எடுத்துக்கங்க. இதில் ஒரு ஃபார்ம்ங்கிற ஒரு ஓப்பன் டேக் இருக்குது, ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு எண்ட் டேக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு ஒரு லேபிள் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை போட்டிருக்கோம். தென் எண்டில் நமக்கு சப்மிட் பட்டன் ஒன்று இருக்குது. இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஃபார்மில் கொடுத்த எல்லா இன்புட் எலிமெண்ட்டையும் எடுத்துகிட்டு நம்ம சர்வருக்கு சென்ட் பண்ணணும். அதே போல் ஃபார்ம் டேக்கில் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்து அதில் நம்ம ஒரு PHP அப்படிங்கிற ஒரு பேஜை கனெக்ட் பண்ணியிருக்கோம். சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணால் சர்வருக்கு அனுப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ எந்த சர்வர் பேஜுக்கு அனுப்பணுங்கிறத இந்த ஆக்ஷனில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த ஆக்ஷனுங்கிறது ஒரு MVC ஆக்ஷனாக இருக்கலாம், வெப் API ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு PHP பேஜாக இருக்கலாம், சர்வரில் இருக்கிற எந்த ஒரு ஆக்ஷன் மெத்தடாக வேணால் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிளை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ப்ரௌசரில் ரெண்டர் ஆனதில் நமக்கு கொடுத்த இன்புட் எலிமெண்ட் மட்டும்தான் தெரியுது. அந்த ஃபார்ம் டேகுங்கிறது எங்கேயுமே விசிபிளாக தெரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட பல HTML அண்ட் JavaScript கம்பைன்டு வீடியோஸில் நம்ம இன்புட் எலிமெண்ட்டுக்கெல்லாம் ID அப்படிங்கிற ஒரு யூனிக் வேல்யூ கொடுப்போம். ஸோ இந்த யூனிக் வேல்யூ யூஸ் பண்ணி JavaScriptல நம்ம அந்த எலிமெண்ட்டை எடுத்து அதில் நம்ம என்ன வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ஃபார்முக்குள்ளே ஒரு எலிமெண்ட் போடும்போது கண்டிப்பாக நேம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கணும். இந்த நேமுங்கிற ஆட்ரிபியூட் யூனிக்காக இருக்கணும். இப்போ நம்மளுடைய இந்த எக்ஸாம்பிள் கோடையே எடுத்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நேம் F நேம்னு கொடுத்துருக்கோம். இப்போ அதில் யூசர் வசந்த் அப்படின்னு டைப் பண்ணியிருக்காரு. அதே போல் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு எல் நேம் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இதில் iKarumpalagai ஒரு வேல்யூவை நம்ம என்டர் பண்ணிடுறோம். இப்போ நம்ம சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு F நேம் ஈக்குவல் டு வசந்த், எல் நேம் ஈக்குவல் டு iKarumpalagai அப்படின்னு சொல்லிட்டு இது சர்வருக்கு போஸ்ட் ஆகும். இதனால் நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு ஃபார்மில் நமக்கு 30 இன்புட் எலிமெண்ட் இருந்தாலும் அந்த 30க்கு நம்ம ஒரு யூனிக்கா ஒரு நேம் அசைன் பண்ணுறதுனால சர்வருக்கு அந்த ரிக்வெஸ்ட் வரும்போது நம்ம எந்த கீக்கு எந்த வேல்யூங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம HTML உடைய ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டேகை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த ஃபார்ம்ஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.